Hi friends, welcome back to Birlas Parvai. In the beginners driving series இந்த வீடியோல கிளாஸ் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எப்படி நம்ம காரை மூவ் பண்ணனும் அப்படிங்கறத ஒரு டெமோவோட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஏபிசி பெடல் பத்தி நம்ம பார்த்தோம். செகண்ட் வீடியோல கியர்னா என்ன, எப்படி நம்ம கியர் போடணும் அப்படிங்கறத வண்டியை நிக்க வச்சு நம்ம ஒரு கிளாஸா பார்த்தோம். ரைட்? இந்த வீடியோல அவங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காரை மூவ் பண்ண போறாங்க. அதை தான் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலை பத்தி நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம சேனலோட இன்னொரு சேனல் வீஸ் லேர்னிங் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க தான் அந்த சேனல் ரன் பண்றாங்க. அந்த சேனல்ல இங்கிலீஷ் பத்தின பல விஷயங்கள் அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்க குழந்தைகளுக்கும் சரி, மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கண்டிப்பாக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் காருக்குள்ளே டிரைவர் சீட்டில் உட்கார்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு சீட் பெல்ட்டு நீங்கள் போடணும். சரியா? ஸோ எல்லாருமே கம்பல்சரியாக சீட் பெல்ட் போட்டு தான் டிரைவ் பண்ணணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும். அதே மாதிரியே இன்னொரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். நீங்கள் டிரைவிங் பழகும்போது கண்டிப்பாக டிரைவிங் நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்களை கூட உட்கார வச்சுட்டு தான் நீங்கள் டிரைவிங் பழகணும். தனியாக உட்காந்து நீங்கள் பழகக்கூடாது. இப்போ அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் கோ பசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கேன். அவங்க அதில் உட்காந்து டிரைவ் பண்ண போகிறாங்க, பழக போகிறாங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஸோ சீட் பெல்ட் நீங்கள் கோ பசஞ்சர் சீட்டில் உட்காந்து எப்படி சீட் பெல்ட் போடுவீங்களோ அதே மாதிரியே டிரைவர் சீட்டுக்கும் சீட் பெல்ட்டை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இந்த சீட் பெல்ட் எதுக்காக போடணும், ஃபஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு சீட் பெல்ட்டு தான் நம்ம காரில் இருக்கிற சேஃப்டி டிவைஸ்லேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% அதுதான் நம்மளை சேவ் பண்ண போகுது. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் சும்மா இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இப்படி வரும். நீங்கள் இழுத்து பாருங்கள். இது இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் இப்படி வேகமாக இழுங்க. வேகமாக டக்குன்னு ஒரு ஜக்கில் இழுக்கணும். நான் இழுத்து காமிக்க பாருங்க. இங்கே பாருங்கள். இதை இப்படி இழுத்தோன்னா என்ன ஆகுது? ஸ்ட்ரக் ஆகுது. சரியா? இதுதான் சீட் பெல்ட்டோட ஒர்க்கு. அப்போ என்ன ஆகும், நீங்கள் சடனாக ஏதோ ஒரு கொலைட் ஆகுது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்படி முன்னாடி ஒரு ஃபாஸ்ட்டாக போகும்போது இது என்ன பண்ணிக்கும், டக்குன்னு இப்படி லாக் ஆகிட்டு உங்களை சீட்டோட சேர்த்து அதை அமுக்கி பிடிச்சிக்கும். சரியா? இதுதான் இந்த சீட் பெல்ட்டோட ஃபங்க்ஷன். கண்டிப்பாக சீட் பெல்ட்டை போடணும். ரைட். இப்போ சீட் பெல்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சீட்டிங்கோட பொசிஷனை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஓகே, சீட்டிங்கோட பொசிஷன் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டேரிங்கு அண்ட் தென் பெடலை நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு தம் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் சீட்டில் நல்லா உட்காந்துட்டு நீங்கள் கையை இப்படி நீட்டினீங்க அப்படின்னா உங்களோட இந்த ரிஸ்ட்னு சொல்லுவோம்ல, இந்த இடம் ஸ்டேரிங்கோட அந்த எண்டில் போய் இந்த மேல் போர்ஷனில் உங்களுக்கு டச் ஆகணும். இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள். ரைட். ஸோ இன்னுமே அவங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், ரிஸ்ட்டை விட்டு நல்லாவே தள்ளி இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சீட்டை மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்படி வச்சா இந்த இடம் வர்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நிறுத்தி பாருங்கள். கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அவங்களோட கை அந்த ரிஸ்ட்டு கரெக்டாக ஸ்டேரிங் வீலோட டாப்பில் உங்களுக்கு டச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் சீட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ரைட். இப்போ நீங்கள் ஸ்டேரிங்கை எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுற வரைக்கும் அது மேபி சிங்கிள் ஹேண்ட் மெத்தடு இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இருந்தால் கூட நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம 2 கையில் தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேரிங்கோட பொசிஷன் 10 and 3 பொசிஷனில் இருக்கணும். அதாவது ஒரு கிளாக்கில் சின்ன முள்ளு 10லையும் பெரிய முள்ளு 3லையும் இருக்கும் இல்லையா, அந்த பொசிஷனில் உங்கள் கையை பிடிக்கணும். அப்படின்னா எங்கே வரும், கரெக்டாக உங்கள் ஹார்னோட அந்த பேடுக்கு மேலே, அதே மாதிரி அந்த பக்கமும் ஹார்னோட பேடுக்கு மேலே, இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்டேரிங்கை கம்பல்சரியாக இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களோட சீட் பொசிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேரிங்கை எப்படி
நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டேரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. பட் இப்போ பேசிக்காக நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா புல் புஷ் மெத்தட் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடு திருப்பணும் அப்படின்னா ஒரு கையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணி கொடுக்கணும், இன்னொரு கையை புல் பண்ணணும். அதே மாதிரியே இந்த லெஃப்ட் சைடு திருப்பணும் அப்படின்னா இடது கையை வந்து புல் பண்ணணும், வலது கையை புஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இப்போ ஐ திங்க் இப்போ வந்து நம்ம காரை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாததுனால ஸ்டேரிங் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணிக்கணும், வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பாருங்கள். நான் லைட்டாக கேமரா திருப்பி காமிக்கிறேன். சரியா? இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது, நம்மளால் ஷேக் பண்ண முடியுது. ரைட்? அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், கிளச்சை வந்து நல்லா அமைக்கி பிடிச்சிக்கணும். எதுக்காக அப்படின்னா இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து கிளச் அமுக்கினா தான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? அது எதுக்காக, இன்கேஸ் நீங்கள் மறந்து போய் கியரில் வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கார் வந்து அப்படி டக்குன்னு முன்னாடி ஜம்ப் பண்ணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நல்லா கிளச்சை அமைக்கி பிடிச்சிட்டிங்கன்னா வண்டி வந்து அந்த ஒரு ஜர்க் வந்து இருக்காது. ஓகே, அதனால் கிளச்சை நல்லா அமைக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து கீ போடணும். கீ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போது மோஸ்ட் ஆஃப் ரீசன்ட் கார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். நீங்கள் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னோட காரில் பார்த்தீங்கன்னா கீ தான் போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கீ போட்டோம் அப்படின்னா உங்களுக்குரிய எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து ஆன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது தான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு தடவை இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்? இப்போ வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயாகவே ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த புல் புஷ்ஷை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரைட் சைடு வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா உங்களோட இடது கை வந்து மேலே புஷ் பண்ணணும், வலது கையை புல் பண்ணணும். பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணணும். அப்படின்னா என்ன, இந்த கையை நல்லா புஷ் பண்ணுங்கள். அந்த கையை நல்லா மேலே வரைக்கும் வரக்கூடாது. இந்த கை வந்து ஒரு நிமிஷம் கை எடுங்க. இந்த கை வந்து ஓகே, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்கு இல்லையா, இந்த கை வந்து இவ்வளோ தூரம் இப்படி போகக்கூடாது. ஓகே, இந்த கை வந்து இவ்வளோ தான். அப்புறம் இந்த கை மேலே வந்து இழுத்துக்கணும். இதை புஷ் பண்ணணும், இதை இழுத்துக்கணும், இதை புஷ் பண்ணணும், இதை இழுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும். இப்போ மறுபடியும் நீங்கள் பண்ணி காமிங்க. இப்போ ரைட் சைடு நீங்கள் சுற்ற போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, புஷ் புல் புஷ். இந்த கை வந்து இங்கே தான் இருக்கணும். இங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளுவீங்க, தள்ளவே முடியாது. அப்போ இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து உங்களால் தள்ள முடியும். இதை புல் பண்ணிங்க, அடுத்து அதை புஷ் பண்ணுங்கள். இப்போ இதை புல் பண்ணுங்கள். அது தள்ளுங்க. இதை இழுங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், புல் புஷ்ஷில் தான் வந்து நம்ம திருப்பணும். ஓகே, நீங்கள் பழகுற வரைக்கும் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து போட்டு நம்ம காரை வந்து மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடணுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? ஸ்லோவாக என்ன பண்ணணும், கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு ரீசனும் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஃபஸ்ட்டு இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸ்டேரிங்கில் கரெக்டாக வந்து உங்களோட கையை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ காரை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து எப்படின்னா இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து மேலே ஏற்றி தான் இருக்குது. இது எப்படி ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நல்லா இப்படி அமுக்கிட்டு இப்படி கீழே இறக்கணும். சரியா? இப்படி தூக்குறதுக்கு நீங்கள் அப்படியே மேலே தூக்கலாம், இறக்குறதுக்கு இந்த பட்டன் அமுக்கிட்டு இப்படி இறக்கணும். ஓகே, ரைட். இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஸ்லோவாக நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக அவங்க கிளச்சை வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் கார் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே வந்து எங்களுக்கு வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா இப்படி ரைட் போய் நம்ம டேர்ன் எடுத்து இப்படி வரப்போகிறோம் நம்ம. அதனால் புல் புஷ் மெத்தடில் இப்போ இங்கே டயகனலாக போயிட்டுருக்கு. இப்படி போங்க. நல்லா வந்து கரெக்ட். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் பண்ணணும். மறுபடியும் இப்படி போனீங்கன்னா அது எங்கே, அது கார் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் போயிட்டே இருக்குது. ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு யூ எடுக்க போகிறோம். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புல் புஷ்ஷில் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா நம்மளால் திரும்ப முடியாது. திரும்பின உடனே எப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணணும், இப்போ நீங்கள் பாருங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா கார் எங்கேயோ போயிட்டே இருக்குது. அங்கே போய் நம்ம அங்கேயே ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ நம்ம எப்போ வந்து நம்ம ஸ்டேரிங்கை திருப்பணும், எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் திருப்பணும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா முன்னாடி போயிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்ப போகிறோம். ஓரளவுக்கு ரொம்பவே நமக்கு கிளாராகவே இருக்குது ஆக்சுவலாக. ரைட், இதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நீங்கள் முன்னாடி தெரியுதா உங்களுக்கு ரோடு? இல்லை, ரொம்ப கிளார் அடிக்கும். கரெக்டாக கேர்ஃபுல்லாக போங்க. இப்போ முன்னாடி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா லெஃப்ட் எடுங்க.
அந்த ரோடில் போயிட்டு அதை தாண்டி நம்ம யூ எடுக்க போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ஆக்சிலரேட்டர் இப்போ வரைக்கும் நம்ம ஆக்சிலரேட்டர் வந்து கொடுக்கல. எதனால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுக்காமலே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கார் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் உங்கள் கார் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுக்காமலே வந்து மூவ் ஆகும். அதுக்கும் மேலே நமக்கு வந்து ஸ்பீடு வேணும்னா தான் நம்ம ஆக்சிலரேட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஆக்சிலரேட்டர் வந்து கொடுக்கல, நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுத்து எப்படி போகுதுங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே போகணும் திருப்புங்க, நல்லா திருப்புங்க. நல்லா திருப்புங்க, போயிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணணும். அங்கே ஒரு கல் இருக்குது, கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ரைட், இதுக்கு பேர் தான் வந்து புல் புஷ் மெத்தடு. புஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் போய் அதுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி இருக்குது, அங்கே போய் நம்ம யூ எடுக்க போகிறோம் இப்போது. ஓகே, நல்லா ஃப்ரண்ட்டில் போய்க்கோங்க. கரெக்டாக அந்த ரோடில் வந்து திருப்பணும். நம்ம இப்போ முன்னாடியே திருப்பணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே தான் ரோடு. இப்போ பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக எடுத்ததுனால அந்த புல்லு மேலேயே நம்ம போகிறோம். அப்போ இப்போ நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா ரோடை விட்டு கீழே இறங்கி நம்ம போயிட்டுருக்கோம். சரியா? என்ன? ஓகே. ஓகே, கரெக்டாக வந்து எந்த இடத்துல திருப்பணும், எங்கே வந்து திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணுங்கிறத பார்த்து திருப்பணும். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கல, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து பாருங்கள். தெரியுதா? சரியா? அப்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் ஆக்சிலரேட்டர் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே கார் வந்து வேகமாக போகுவாங்க. முன்னாடி வந்து கோட்டைச்சவர் தான் இருக்குது, அதில் போய் இடிச்சிடாதீங்க. இப்படி லெஃப்ட்டில் திருப்பிட்டு இப்படி போங்க. ஓகே, ரைட். இப்போ மறுபடியும் அந்த ரோட்டில் போய் நம்ம யூ எடுத்து வரலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகி நம்ம போயிட்டே இருக்கோம். கரெக்டாக? இப்போ நீங்கள் நல்ல ஒரு யூ எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு யூ எடுங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக தேவையில்லை, நல்லா யூ எடுங்க. வேகமாக ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணி நல்லா எண்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி அந்த ரோடில் கரெக்டாக கட் பண்ணணும். கட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ஸ்டடி பண்ணுங்கள் டக்குன்னு. ஸ்டடி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரைட் வந்து நீங்கள் ரைட் கட் பண்ணணுன்னா ரோடு இங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது நேராக கோட்டச்சோரில் போய் நம்ம இடிச்சிருவோம். அதனால் நல்லா முன்னாடி போய் எப்போ ஸ்டேரிங் வந்து திருப்ப ஆரம்பிக்கணும், எப்போ ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். கரெக்ட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே பிரேக் அப்ளை பண்ணணும். பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அப்ளை பண்ணுங்கள். கிளச் பிடிங்க, பிரேக் அப்ளை பண்ணுங்கள். நின்றுச்சு. ஸோ எதனால் அப்படின்னா கிளச்சை வந்து ஃபுல்லாக அமுக்காமல் பாதி அமுக்கிட்டு பிரேக் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால இன்ஜின் வந்து இடித்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நியூட்ரல் பண்ணுங்கள். மறுபடியும் கிளச்சை அமுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இது நியூட்ரலாக? இது இல்லை. இதுதான் வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ மறுபடியும் நீங்கள் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளச்சை அமுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு காரை மூவ் பண்ணியிருக்கீங்க. சரியா? உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து கஷ்டமாக இருந்தது, உங்களுக்கு வந்து என்ன புரியலை, என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு கியரை பார்க்காம கியர் வந்து கரெக்டாக போட தெரியல இன்னும். ஸோ இங்கே கியரை பார்க்காம நம்ம போட்டோம் அப்படின்னா தப்பான கியரில் வந்து விழுந்துருது இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல பிரேக் அமுக்கிறதா ஆக்சிலேட்டர் அமுக்கிறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஓகே. அண்ட் தென் கிளச்சுமே வந்து ஃபுல்லாக ஹாஃப் கிளச் எந்த இடத்துல இருக்கும், ஃபுல் கிளச் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அவ்வளோதான். ஸ்டீரிங் வந்து ஓகேவா, கண்ட்ரோலாக இருக்கா? அது கொஞ்சம் ஓகே. ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து என்ன கற்றுட்ருப்பீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எப்படி ஸ்லோவாக வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணி எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுட்ருக்கோம். பட் இது வந்து நாட் ஈவன் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பத்தாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 to 4 days இதே ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கிரவுண்டுக்கு போய் ஆக்சலரேட்டர்லாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கியரில் எந்த ஸ்பீடில் கார் போகுதோ அதே ஸ்பீடில் அப்படியே நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்புறம் ஸ்லோவாக நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போட்டு
ஆக்ஸலரேட்டர் கொடுக்காம ஸ்டேரிங்கை வந்து எவ்வளோ ஸ்பீடை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 டேஸ் வந்து நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இதுக்கு அடுத்த கிளாஸாக வந்து நம்ம ப்ராக்டிஸே வந்து பண்ண முடியும். சரியா? அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காரோட தெரிஞ்சவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. ஒரு கிரவுண்டில் போயிட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் கியர் தென் தேர்ட் கியர்லாம் வந்து எப்படி நம்ம போகணும், அந்த ஸ்பீடுக்கு நம்ம ஸ்டேரிங்கை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணி எப்படி காரை வந்து ஒரு டிரைவ் பண்ணணும், ப்ளஸ் இந்த சைட் மிரர்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. விஜி. பாய். பாய்.